தமிழ் யார் தெரியுமா? சென்னையில் அவருக்கு தெரியாத ரூட்டே இல்லை, அவர் ஓட்டாத வண்டியே இல்லை. நான் மாதிரி ஆளுப்பா அவரு. இதெல்லாம் சில பேருக்கு தெரியணும். சரி வா போலாமா? இப்பெல்லாம் என்ன ஏன் வண்டி ஓட்டுறாங்க? ரூல்ஸை மதிக்க மாட்றாங்க, சிக்னலில் நிற்க மாட்றாங்க, இண்டிகேட்டரை சரியாக போட மாட்றாங்க. டிரைவருக்குள்ளே இருக்கிற அந்த கம்யூனிகேஷனே யாருக்கு தெரியாமல் போச்சியா? நானும் வண்டி ஓட்டுன்னு வந்துடுறானுவ. நம்ம எப்படி தெரியுமா? நீ யாருப்பா? டெல்லிக்கு 10 நிமிஷம் டீ சாப்பிட பெரிய ஆளுப்பா நீ. ஹலோ. சரி சரி. வந்துடுறேன். அங்கே பாரு, பகல்லே லைட்டு போட்டு வருது, வண்டி கூட ஓட்ட தெரிய மாட்டேங்குது. இவனுங்களாம் யாரையும் லைசன்ஸ் கொடுத்தா? இதோ பாரு, லைட் ஆஃப் பண்ணி போடுறது. யோ அறிவு இல்ல, ஓரமா போயா. என்னது அறிவு இல்லையா? பகல்லே லைட்டு போட்டு வரவனுங்களாம் யாரையும் லைசன்ஸ் கொடுத்தது? பாத்தியாண்ணா தமிழ? இதான் தமிழ். நீ ஓரமா போனதா லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண. என்கிட்ட வந்து லைசன்ஸ் நீ யார் கொடுத்தா நான் கேட்குற? ஐயோ தமிழ் ஆயிட்டாங்கண்ணா. இன்னும் தூங்கணா தமிழை தூங்கணும். இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் உன்னை பார்த்தேன். தீபக், பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று பைபிள் ஒரு வசனம் சொல்லுது. இதுதான் தீபக், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் கரெக்டாகிறேன், அவன் தான் தப்பு பண்ணுறான், நான் பரிசுத்தமாகிறேன், அவன் தான் பாவியாகிறான்ட்டு மற்றவங்கள குறை சொல்கிறாங்க. திருத்திக்க வேண்டியது நம்மளை தான். மற்றவங்கள குறை சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் நல்லவன் கிடையாது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, தேவனை தவிர பூமியில் நல்லவன் ஒருத்தனும் இல்லைன்ட்டு பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது. இப்போ தெரிஞ்சுக்கினியா தமிழ்? மற்றவங்கள குறை சொன்னாக்கா முதலாளி நமக்கு தான். பாத்தியா தீபக் தமிழ? ஐயோ